எதிர்நீச்சல் சீரியல் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். பார்கவி வீட்டை அந்தாடிய அறிவுக்கரசியா, போலீசிற்கு போகும் ஈஸ்வரி. வாங்க எதிர்நீச்சல் என்ன நடக்குது என்று பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக காண்கலாம். எதிர்நீச்சல் சீரியலில் தர்சன் தன் அப்பா ஆதி குணசேகரனை ஜெயிலிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்காக அறிவுக்கரசியின் மகன் அன்புவை கல்யாணம் செய்த சம்மதம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இதற்காக இத்தனை நாள் தேடி தேடி போய் காதலித்த பார்கவி விட்டுவிட்டு விலகினார். அவளது போனையும் அவள் தரப்பு நியாயத்தையும் முற்றிலுமாக நிராகரித்தாள். இதனால் தான் பார்கவி தர்சனின் வீட்டிற்கே வந்து நியாயம் கேட்டாள். அதே சமயம்தான் இது பற்றி எந்த கவலையும் படாமல் தர்சன் அறிவுக்கரசி வீட்டிற்கு பெண் பார்க்க சென்றாராம். அந்த சமயத்தில் தான் பார்கவி போன் செய்தார். இவர்கள் வீட்டிற்கு வந்தவுடன் ஈஸ்வரி இதை பற்றி கேட்டு பிரச்சனையும் பெரிதான நிலையில்தான் தர்சனை காதலித்த பெண்ணிடம் வீட்டிற்கு அடியாட்களையும் அனுப்பி வைக்கிறாராம். இது ஏதும் அறியாத ஈஸ்வரி ஜனனியும் பார்கவியும் பார்ப்பதற்கு அவரது வீட்டிற்கே சென்று அவளுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் குணசேகரன் விஷயத்தில் ஈஸ்வரி எடுத்த முடிவு தர்சனை எப்படி பாதித்து என்று பேசி வந்தனர். அதனைத் தொடர்ந்து முன்னதாக பார்கவி தர்சன் வீட்டிற்கு வந்து தன்னை வீட்டில் உள்ளவர்களும் எல்லாம் அறிமுகப்படுத்தினார். பின்னர் தர்சன் போன் செய்து, நான் உங்க வீட்டில் தான் இருக்கேன், உங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லி இருக்கிறேன், நம்மளை பற்றி எதுவும் சொல்லலை என்றும், நீ வீட்டுக்கு வாமா, உன்னை பார்த்துட்டு வெளியே வச்சு பேசிட்டு அப்படியே நான் போயிறேன் என்றும் சொல்கிறாராம். இதனைத் தொடர்ந்து நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் குடும்பத்தினர் தான் தர்சன் மேல் ஆத்திரம் பொங்க நிற்கின்றனராம். அந்த சமயத்தில் அறிவுக்கரசி ஆதி குணசேகரனை அண்ணன் வெளியே வருவதற்கு திருவிழா மாதிரி கொண்டாடணும் என சொல்லி கொண்டிருக்க, இங்கு ஜனனி கல்யாணத்தையும் நடந்தாதான் ஆதி குணசேகரன் வெளியே வருவார் என்றும், நாம கல்யாணத்தையே நிறுத்திட்டா என்ன என திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கு. மேலும் இந்த நிலையில்தான் அடுத்தடுத்தாக என்ன நடக்கப் போகிறது, ஆதி குணசேகரனை வெளியில் எடுப்பார்களா என்று மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.